ஆபரேஷன் சிந்து தொடர்பாக பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட பின் நாடு திரும்பிய எம்பிக்கள் குழுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை இந்திய ராணுவம் மேற்கொண்டது. இதனையடுத்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று விளக்கமளிக்க கனிமொழி, சசி தரூர் உட்பட 7 பேர் தலைமையில் எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டது. குழுவைச் சேர்ந்தோர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து அந்நாட்டு தலைவர்களிடம் விளக்கினர். இந்த நிலையில் பயணத்தை முடித்த எம்பிக்கள் குழுவினர் டெல்லி திரும்பினர். அவர்களுக்கு உற்சாக வரவேற்பளித்த பிரதமர் மோடி குழுவினருடன் கலந்துரையாடினார். பின்னர் அனைவருடன் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். உலக நாடுகளுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு மேற்கொண்ட பயணத்தை வருங்காலத்தில் ஒரு நடைமுறையாக மாற்ற பிரதமர் மோடியிடம் பரிந்துரைத்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார். டெல்லி திரும்பிய அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பிரதமருடனான சந்திப்பு மிகவும் இனிமையானதாக அமைந்ததாக தெரிவித்தார். இந்த சந்திப்பை அனைத்து பிரதிநிதிகளின் சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு வாய்ப்பாக பிரதமர் மோடி கருதியதாக கூறியவர் அனைவரும் பிரதமருடன் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிட்டார். We all shared lots of things with him, and I'm sure that in the fullness of time some of this will be apparent. But one general proposition I've noticed is that in every country, people came back saying this was a very good idea, that countries appreciated having members of parliament come and visit them. And we all suggested we should make a practice of this more often, sending MPs to engage with legislators in other countries. And the Prime Minister certainly seemed to take that idea on board. It was his idea to begin with, but it was well received in other countries.